பழங்களை சாப்பிட்றப்போ விதைகளை நீக்கிட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு பழத்தோட விதை நம்மளை இதய நோயிலேருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, டிராகன் ஃப்ரூட்டோட விதை தான் அது. பழம் தரும் பலன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஃப்ரூட் தான். இந்த பழத்தோட விதைகளில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி நம்மளோட இதயத்தை பாதுகாக்க உதவுது. இந்த பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதய நோய், புற்றுநோயின்னு பல நோய் அபாயத்தை குறைக்க உதவுது. இந்த பழத்தோட பூர்வீகம்னு பார்த்தா அது சவுத் அமெரிக்கா தான். ஆனால் இப்போ உலகம் முழுக்க பயிரிடுறாங்க. இந்தியாவில் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டாலும் அது பத்தாமல் தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறாங்க. வெப்பமண்டல செடியான ஒரு வகை கற்றாழையிலேருந்து தான் இந்த பழம் நமக்கு கிடைக்கிது. இதோட பூக்கள் ராத்திரியில் தான் பூக்கும். இந்த பழத்தோட கேலரி அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த பழத்துக்கும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கும் இருக்கிற தொடர்பு பற்றின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பழத்தில் இருக்கிற ஃபோலேட் கர்ப்பிணிகளுக்கு நல்லது. நார்ச்சத்து, விட்டமின் சி, குறைஞ்ச அளவில் அயன், மெக்னீஷியம் போன்ற சத்துக்களும் இந்த பழத்தில் இருக்குது. நம்மளோட வயதில் நல்ல பாக்டீரியாவோட வளர்ச்சியை அதிகமாக்குது இந்த பழம். ரொம்ப சிலருக்கு இந்த பழத்தினால அலர்ஜியும் ஏற்பட்டிருக்கு. புராண கால டிராகனோட தோல் மாதிரியே இந்த பழத்தோட தோலும் செதில் செதிலாக இருக்கிறதால தான் இதுக்கு டிராகன் ஃப்ரூட்னு பெயர் வந்துச்சான். ஆரம்ப காலத்தில் இதை பிட்டாயா அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம்.